Hello guys, welcome to our NSC Academy for TNPC. In this video, we are discussing about inference. சரிங்களா இதை பத்தி நான் பார்க்க போறோம். இன்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்டைரக்டான மீனிங் கொண்ட ஒரு சென்டென்ஸை டைரக்டான மீனிங்கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? இன்ஃபரன்ஸ் எப்படி சொல்றதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் நாட் டைரக்ட்லி ஸ்டாண்டர்ட் இன் த டெக்ஸ்ட். டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்டைரக்டா தான் இருக்கும். அதை நம்ம டைரக்டான மீனிங்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இன்ஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே, இன்ஃபரன்ஸ்ல எந்த எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு ஒன் லைனா தான் கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு என்ன சொல்ல வருது டைரக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. லதா புட் ஆன் ஹர் ஸ்வெட்டர் அண்ட் க்ளோஸ்ட் ஆல் த விண்டோஸ். லதா ஸ்வெட்டர் வியர் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் க்ளோஸ் ஆல் த விண்டோஸ். இதை பார்த்தா எப்படி தெரியுது? லதா ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு விண்டோஸ் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு கூலிங்கான டைம், மேபி வின்டர் டைம்ல சில்லான காத்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு விண்டோஸ் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்றது மீனிங் தான் இது. சரிங்களா? ஓகே, இதுல ஆப்ஷன் பார்க்கலாம். இட் வாஸ் வெரி நாய்ஸி அவுட் சைடு. நோ, அதுக்கு எதுக்கு இவங்க ஸ்வெட்டர் போடணும்? ஆமாவா? ஸோ இது ராங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இட் வாஸ் கோல்டு. நாம கெஸ் பண்ண ரீசனும் இந்த ரீசனும் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ அதை வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கலாம். இட் வாஸ் டூ சன்னி. சன்னியா இருக்கிறப்ப எப்படி ஸ்வெட்டர் போட முடியும்? ஆமாவா? சம்மர் டைம்ல எப்படி ஸ்வெட்டர் போட முடியும்? ஸோ இது ராங். ஷி வாஸ் கோயிங் அவுட் சைட். நோ. ஓகே, அவங்க வெளியில போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஸ்வெட்டர் போட்டு எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றது இதுக்கும் அதுக்கும் செட்டுமே மீனிங்கும் செட் ஆகல. ஸோ இதுவும் சொல்ல முடியாது நம்மளால. சோ எது டைரக்டான மீனிங் கொடுக்குதுன்னா இட் வாஸ் கோல்டு. அவங்க கோல்டா இருக்கிறதுனால வின்டர் டைமா இருக்கிறதுனால ஸ்வெட்டர் போடுறாங்க, விண்டோஸ் க்ளோஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன? பி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாசேஜ் டைப்ல கொடுக்கலாம். பாசேஜ் டைப்ல இன்ஃபரன்ஸ் கொடுக்கலாம். இந்த பாசேஜ் படிச்சு பாருங்க. ரேகா கேம் ஹோம், threw her bag on the sofa and went straight to her room without talking to anyone. She closed the door loudly. இங்க சொல்றாங்க பாருங்க. ரேகா வீட்டுக்கு வராங்க. ஓகே, ரேகா வீட்டுக்கு வராங்க. அவங்க பேக்க சோஃபால தூக்கி போடுறாங்க. went straight to her room without talking to anyone. யார்கிட்ட பேசாம ரூமுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க. she closed the door loudly. இத படிச்சா என்ன புரியுது? ரேகா வீட்டுக்கு பேக்க த்ரோ பண்றாங்க. த்ரோ பண்றப்ப சோஃபால த்ரோ பண்றப்ப மேபி டயர்டா கூட இருக்கலாம். சரிங்களா? and went straight to her room without talking to anyone. without talking to anyone னா மேபி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ரொம்ப அப்செட்டா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸா இருக்கலாம். சரிங்களா? she closed the door loudly. அப்ப she closed the door loudlyனா நம்ம என்ன பண்ணோம்? கோவத்துல தான் டோரை வேகமா சாத்துவோம். ஆமாவா? அப்போ இவங்க கோவத்துல இருக்காங்க அப்படி சொல்லிட்டு புரிய வருது. அப்போ இங்க பாருங்க. threw her bag on the sofa. சோஃபா மேல பேக் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் கோவத்துல தான் நடந்திருக்கு, டயர்ட்ல இல்ல. வித்தவுட் டாக்கிங் டு எனிஒன், யார்கிட்ட பேசாம ஸ்ட்ரைட் டோருக்கு போயிட்டாங்க. மேபி அவங்க அப்செட்ல, அந்த கோவத்துல இருக்கிற அப்செட்ல தூக்கி போட்டு போலாம். சரிங்களா? இப்போ நம்ம கீழே ஆப்ஷன் பார்க்கலாம். வாட் கேன் ரெஃபர் த ரேகாஸ் மூட். ரேகாஸ் மூட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஷி வாஸ் ஹாப்பியா இருந்தா எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க? அம்மாவா? ஷி வாஸ் டயர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணோம்னா அந்த ஆன்சர் தான் இது. வெயிட் பண்ணுங்க, அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஷி வாஸ் ஆங்கிரி ஆர் அப்செட். டைரக்டா நம்ம கெஸ் பண்ணது இங்க இருக்கு. ஆமாவா? அப்போ இதையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஷி வாஸ் ஸ்லீப்பி. அவங்க தூக்க கலக்கத்துல போயிட்டாங்க அப்படி சொல்றதுக்கு டோரை அவ்வளவு வேகமா சாத்தணும் அவசியம் கிடையாது. ஆமாவா? சோ இதுவும் கிடையாது, ஃபர்ஸ்டும் கிடையாது. அப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஷி வாஸ் டயர்டா இருக்கிறதுக்கு இங்க வேல்யூபிளான ரீசன் கிடையாது. ஷி க்ளோஸ் தி டோர் லவ்லி அப்படின்றப்ப இவங்க கோவமா தான் இருந்திருக்கணும். சோ அவங்க கோவத்துல ஒரு அப்செட், ஏன்னா அவங்க யார்கிட்ட பேசல. சோ அப்செட்லயே ஒரு கோவத்திலயே அவங்க பேக் தூக்கி போட்டு டோரை வேகமா சாத்திட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க அப்படி சொல்றது இதோட கரெக்டான இன்ஃபரன்ஸா இருக்கும் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? சி வரும். நெக்ஸ்ட் பாருங்க. டைப் 3 மேட்ச் தி ஃபாலோவிங்காவும் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க? த பிளான்ஸ் ஆர் ட்ரை அண்ட் ப்ரௌன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சிருவோம். ரமேஷ் ரன் டு த பஸ் ஸ்டாப். மீனா wore a sweater. இங்க பாருங்க, ஆப்ஷன்ஸ் படிக்கலாம். ஹிஸ் a later, it is cold, they were not watered. இப்ப பாருங்க, கீழ இருந்து மேல போலாம். மீனா wore a sweater. நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல ஒரு எக்ஸாம்பிள். எதுக்காக ஸ்வெட்டர் போடுவாங்க? கோல்டுக்காக ஸ்வெட்டர் போடுவாங்க. அப்ப டைரக்டா தேர்டுக்கு பி ஆப்ஷன். ஓகே. ரமேஷ் ran to the bus stop.
ரமேஷ் வந்து எதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு டைம் வந்து வேகமா நீங்க பஸ் ஸ்டாப் ஓடி போறீங்கன்னா என்ன ரீசனா இருக்கணும்? பஸ்ஸை வந்து சீக்கிரம் பிடிக்கணும். ஆமாவா? பஸ் போயிட்டு நாம பிடிக்கணும். அதுக்காக தான் வந்து பஸ் ஸ்டாப்க்கு வந்து நம்ம சீக்கிரம் போறது. பஸ் ஸ்டாப்புக்கே வந்து ஏன் சீக்கிரம் போனா வந்து நாம மேபி லேட் பண்ணிருந்தா மட்டும்தான் பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் பிடிக்க லேட் ஆயிருக்கும். அததான் வந்து அவர் ஓடி ஓடி போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு, பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போறாரு அப்படின்னு சொல்றது வந்து ஹீஸ் லேட் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். The plants are dry and brown. Plants எப்போ ட்ரை ஆகும்? ட்ரைனா வந்து வறண்டு காஞ்சு போய் இருக்குது சரிங்களா. ப்ரௌன் காஞ்சு போனா என்ன ஆகும்? ப்ரௌன் கலர்ல மாறுமா? அதான் சொல்றாங்க ட்ரை அண்ட் ப்ரௌன். வறண்டு போய் காஞ்சு போய் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா வந்து they were not watered. அதுக்கு வந்து தண்ணி வந்து ஊத்தல, அதனாலதான் வந்து அந்த பிளான்ஸ் வந்து ட்ரையா ப்ரௌனா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சி. அப்ப பிளான்ட் வந்து ட்ரையா இருக்கிறது காரணம் என்ன? வாட்டர் வந்து அது கொடுக்கல. ரமேஷ் ஏன் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வேகமா போனாரு? ஹீஸ் லேட். மீனா வந்து ஸ்வெட்டர் வேர் பண்ணதுக்கு இட் வாஸ் கோல்டு. ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் என்னதுன்னா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட கொஸ்டின்ஸ் சரிங்களா. மேபி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, இது வந்து நான் வந்து ஷார்ட்டா வந்து ஒரு 3 லைன்ஸ்ல கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷனாவும் இதை கேட்கலாம். ஸோ வந்து டைம் நிறைய கன்சியூம் ஆகும். நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த 1 லைனை தான் வந்து கொண்டு வரணும், டைரக்டான மீனிங்ல கொண்டு வரணும். நிறைய யோசிச்சு தப்பு பண்ணிடக்கூடாது சரிங்களா. ஓகே, இந்த கொஸ்டின் போலாமா? Despite the rapid advancement of technology, many rural areas in the country still lack basic internet connectivity, hearing, education and economical opportunity. இங்க பாருங்க, despite the rapid advancement of technology, ரொம்ப ரேப்பிடா வளர்ந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நிறைய இருக்கு. பட் ரூரல் ஏரியால வந்து அது வந்து ரொம்ப லேக்கா இருக்கு. இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அங்க கிராமப்புறங்கள்ல வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்ல, ரொம்ப லேக்கா இருக்கு. பேசிக் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு என்னது, எஜுகேஷன் தடைப்படுது, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி தடைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். inferred from the passage. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டான மீனிங் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. Technology has reached all part of the country. வாய்ப்பில்ல. மேல பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, lack of basic internet connectivity. பேசிக் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரூரல் ஏரியாஸ்ல கிடையாது அப்படின்னு சொல்றப்போ எப்படி எல்லா கண்ட்ரில இருக்க எல்லா பார்ட்டுமே வந்து டெக்னாலஜி ரீச் ஆக முடியாது இல்ல. சோ வந்து ஏ ராங். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட். ஆமா, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வேணும் தான். ஸோ வந்து இது ஹோல்ல வைக்கலாம், கொஞ்சம் ரேட் ஆகுது சரிங்களா. அர்பன் ஏரியாஸ் ஆர் லெஸ் டெவலப்மெண்ட் தென் ரூரல் ஏரியாஸ். இங்க அர்பன் ஏரியாஸை மென்ஷனே பண்ணவே இல்லை. ஸோ வந்து இதை வந்து அப்படியே வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். எஜுகேஷன் இஸ் நாட் லிங்க்டு டு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி. எஜுகேஷன் இஸ் நாட் லிங்க்டு டு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இதை பாருங்க, எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால வந்து லேக் ஆகுது, கிடைக்காம போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லைனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ எது இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. அப்போ எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? பி தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும் சரிங்களா. கீழே பாருங்க, இதுக்கான ஆன்சரையும் கொடுத்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பேலன்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த பேசேஜை படிச்சு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷனா கேட்டா நம்ம ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாம சீக்கிரமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வேலை வந்து நம்ம படிச்சு அதுக்கு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் கீழே வந்து ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்து உங்களால ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு நீங்க போடுற ஆன்சரை கீழே வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் கைஸ். இந்த இன்ஃபரன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்ல மோஸ்ட்லி வந்து நம்மளோட கவனக்குறைவினாலதான் நம்ம வந்து இதுக்கு வந்து தப்பே பண்ணுவோம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கவனக்குறைவினால தப்பு அனுப்போம். கொஸ்டினையும் அங்க கொடுத்துருக்க ஆப்ஷனையும் தெளிவா படிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணும் சரிங்களா. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த லெசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.